வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, இணையதளத்தில் வைரலாகும் ஒரு யானையுடைய பாச போராட்டம். இந்த காட்சி வெளியாகி ஒட்டுமொத்த மக்களையும் கண்கலங்க வைத்துள்ளது. வாங்க என்ன நடந்தது, அந்த வீடியோ என்ன வீடியோன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தம்பியை தாக்கிய தெய்வானை, குழந்தை போல பராமரிக்கும் பாகன் செந்தில்குமார். திருச்செந்தூர் பாசக்காட்சி. அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை பாகனை கொன்ற நிலையில தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் வழக்கம் போல உணவு எடுத்துக்கொள்வதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில சகோதரன் செந்தில்குமாரை யானை தாக்கி பழி வாங்கும் போது அதனை குழந்தை போல பராமரித்து வருகிறார் மற்றொரு பாகனான இன்னொருவர். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் விளங்கி வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து வராங்க. கடற்கரை ஓரம் இருக்கும் ஒரே படை வீடு திருச்செந்தூர் மட்டும்தான். சுப்பிரமணிய சுவாமி கோவிலை மட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு திருவிழா காலங்கள் முருகப்பெருமானை வழிநடத்தி செல்ல தெய்வானை என்ற 26 வயது மதிக்கத்தக்க யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. திருவிழா காலங்களில் போது பெண் யானை தெய்வானை அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் பிரகத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கும். அப்போது பக்தர்கள் யானைக்கு பழங்கள் வழங்கி ஆசீர்வாதம் பெறுவாங்க. இந்த யானையை பாகன் உதயகுமார் என்பவர் பராமரித்து வந்தார். இதற்காக ராஜகோபுரத்திற்கு அருகே சிறிய குடில் அமைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பக்தர்கள் கொடுக்கும் உணவால் யானைக்கு உடல்நல பிரச்சனை வரலாம் என்பது காரணமாக அதற்கு உணவு வழங்க தடை விதிக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் நேற்று யானை கொட்டகை அருகே நின்றபோது யானைக்கு பழம் கொடுக்க பாகன் உதயகுமார் சென்றார். அப்போது அவர் உறவினரும் முன்னாள் இராணுவ வீரரும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த சிசுபாலவன் என்பவர் சென்றிருக்காரு. அப்போது திடீரென யானை அவர்களை மிதிக்க தாக்கியது. சிசுபாலன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில உதயகுமார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிறகு உயிரிழந்தார். யானை மிதித்ததால் பாகன் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில நீண்ட நேரமுக்கும் யானைக்கு அருகே சென்றதாலும் அதனை தொட்டு செல்ஃபி எடுக்கும் முயன்றதால் தன்னை வேறு யாரோ தொடுவது உணர்ந்த தெய்வானை பாகன் உதயகுமாரை சிசுபாலவனை மிதித்து கொன்றதாக சொல்லப்படுகிறது. சிறு நேரத்துக்கு பிறகு தனது பாகனை கொன்றதை உணர்ந்த யானை தெய்வானை உணவு எடுத்துக் கொள்ளாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து யானைக்கு சிகிச்சை அளித்து வருவதாக வனத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில யானை தற்போது இயல்பு நிலை திரும்பியது சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் மருத்துவர்கள் யானை தெய்வானையை தொடர்ந்து கவனித்து வராங்க. யானை பாகன் உதயகுமார் இறந்த நிலையில மற்றொரு பாகனான அவருடைய அண்ணன் செந்தில்குமாரும் தலைமை பாகனான தாய்மாமன் ராதாகிருஷ்ணனும் யானை தெய்வமானை தொடர்ந்து பாசத்துடன் பராமரித்து வராங்க. இருவரும் அளிக்கும் உணவை தெய்வானை உண்ண தொடங்குள்ளது. தொடர்ந்து அதற்கு புதிய மொழிகளில் பாகங்கள் பேசி அதனை பராமரித்து வராங்க. பாகன் செந்தில்குமார் யானைக்கு உணவு வழங்கி சாப்பாட்டு விட்டையா என கேட்டபோது யானை வேகமாக தலையசைத்து காண்போரை கலங்க வைத்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.